அதே மாதிரி பாருங்க அற்புதத்தை. இன்றைக்கு உலகத்துல தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டா, மனுஷனை மனிதன் பிறப்பு அடிப்படையில் ஒசந்தவன் தாழ்ந்தவன் சொல்றது. இது உலகம் பூரா இருக்கா இல்லையா? ஐரோப்பிய நாட்டில் இருக்கா இல்லையா? ஐரோப்பிய நாட்டில் வெள்ளை கலர்ல இருந்தா சிறந்தவன், கருப்பு கலர்ல இருந்தா அவன் தாழ்ந்தவன். நம்ம நாட்டில் என்ன, ஒரு குறிப்பிட்ட இனத்தில் இருந்தால் உயர்ந்தவன், அதுக்கு வேற ஒண்ணுல இருந்தா அதுக்கு அடுத்த இனத்துல உள்ளவன், அதுக்கு அடுத்து இருந்தா அதுக்கு அடுத்த ரேஞ்சில் உள்ளவன், கடைசியில இவன் கடைசி மட்டும், இவன் 4 5வது ஜாதி, இவன் பஞ்சமன் என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிறோமே. இது ஒழிக்கிறதுக்கு சட்டம் இருக்குது. நல்லா சிந்திச்சு பார்க்கணும். இது தப்பு, எல்லாருக்கும் தெரியுது. எது மனுஷனை மனுஷன் பிறப்பு அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று தீர்மானிக்கிறது தப்பு. ஒருவன் நடத்தையால் உயர முடியும், ஒருவன் ஒழுக்கத்தால் உயர முடியும், வாரி வாரி வழங்குகிற வள்ளல் தன்மையால் உயர முடியும், வீர தீர பராக்கிரம தியாகத்தினால் உயர முடியும், பிறப்பினால் உயர முடியாது. நான் இன்னாருக்கு பிறந்ததுனால நான் வசந்தவன் சொல்ல முடியாது. நம்ம பிறக்கிறதுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. நம்மள பிளான் பண்ணி இந்த அம்மாவுக்கு இந்த அத்தாவுக்கும் பிறக்கணும்னு முடிவு செஞ்சோம். நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம். ஒருத்தன் பிறக்கிறதுக்கும் அவனுக்கு சம்பந்தமே இல்லை. அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பிறப்புனால் வசந்தவங்கிறான இது அறிவு ஏத்துக்கிறதா? ஏத்துக்கிறல. ஆனா உலகத்தில் உள்ள எல்லாரும் இதை ஒத்துக்கிறான். எதை ஒத்துக்கிறான்? இது தப்பு தான். அது எப்படிங்க மனுஷனுக்கு மனுஷன் உயர்ந்தவன் தாழ்ந்தவங்கிறது? அதனாலதான் இந்தியாவில் கூட சட்டம் போட்டு வச்சுக்கிறான். என்ன சட்டம்? தீண்டாமைக்கு சட்டம், வன்கொடுமை தடுப்பு சட்டம், இப்படின்னு சொல்லி ஏராளமான சட்டங்களை போட்டு தீண்டாமையை கடைபிடிக்காத சொல்றானா இல்லையா? நம்ம நாட்டில் இருக்குது தீண்டாமை. எப்படிதான் தீண்டாமை இருக்கு? ஒரு தெருவுல ஒரு சமுதாயம் நடக்க முடியாது, ஒரு சுடுகாட்டுக்கு ஒரு சமுதாயம் போக முடியாது, ஒரு பொது கிணத்துல போய் ஒரு சமுதாயம் தண்ணி எடுக்கவோ குடிக்கவோ முடியாது, ஒரு பொதுவான வியாபார ஸ்தலத்தில் போய் ஒரு சமுதாயம் தேநீர் குவளையில தேநீர் வாங்கி அருந்த முடியாது. இன்றைக்கும் கூட இரட்ட குவளை முறை பல பகுதிகளில் இருக்கு. இரட்ட குவளை என்ன? இரட்ட குவளைன்னு சொல்லி அதுல கூட ஏமாத்துறாங்க எல்லாரும் சேர்ந்து. உண்மையில இருக்கிற இரட்ட குவளை இல்ல, ஒரு கொட்டாங்கச்சியும் ஒரு குவளையும் முறை. இரட்ட குவளை இல்ல. என்ன நடக்குது கிராமங்கள்ல? தேநீர் கடைகளுக்கு போனீங்கன்னு சொன்னா ஒருத்தன் வருவான், அவனுக்கு டம்ளர் கண்ணாடியோ எவர் சில்வரோ டம்ளர் இருக்கும். அந்த டம்ளர்ல காசு கொடுத்தா டீ வாங்குவான், டம்ளர்ல டீயை ஊத்தி கொடுப்பான். குடிச்சிட்டு போன பிறகு இவன் எடுத்து கழுவி வைப்பான் முதலாளிக்காரன். இன்னொருத்தன் வருவான், அவனுக்கு அந்த டம்ளர்ல குடிக்க மாட்டான், அங்க ஒரு கொட்டாங்கச்சி இருக்கும், கவுத்தி இருக்கும். கொட்டாங்கச்சி வழங்குற சிரட்டை தேங்காயெல்லாம் சுரண்டிட்டு இருக்குமே அது. அந்த கொட்டாங்கச்சி கவுத்தி இருக்கும். அந்த கொட்டாங்கச்சியை கையில எடுத்து அவன் நீட்டணும். அதை கூட முதலாளி தொட மாட்டாரு. காசுக்கு தான் டீ விற்கிறாரு, ஆனா முதலாளி தொட மாட்டாரு. அப்படி தூக்கி ஒரு 2 அடிக்கு கீழே வசதி வைக்கணும், தாழ்த்தி. அவர் டீ இப்படி கிட்ட போனா கூட ஒட்டிருமா. இந்த கோவலைக்கும் கூட டச் ஆயிடக்கூடாது. அவன் வச்சுக்கிற கொட்டாங்கச்சிக்கு கடைக்காரன் வச்சுக்கிற கோவலைக்கும் கூட டச் பண்ற கூடாதான். அதுக்காக வேண்டிய இவ்வளவு வருஷத்துல வச்சு ஊத்துவான். அவன் கையேந்து அடிமை மாதிரி வாங்குவான். வாங்கி குடிச்சுட்டு அவன் கழுவி அவன் கவுத்தி வச்சுட்டு போகணும். குடிச்சிட்டு காசு கொடுத்து வாங்கினான், ஆனாலும் கூட அவனுக்கு தூக்கி எரியப்படுது. அவன் குடிச்சிட்டு அவன் கழுவிட்டு போகணும். இத பேப்பர்காரன்லாம் இரட்டை கோளை முறை எழுதுறான். 2 கோவலை வச்சிருந்தா இரட்டை கோவலைன்னு சொல்லலாம். இது இரட்டை கோவலை முறை இல்ல, கொட்டாங்கச்சி கோவலை முறை இது. இந்த முறை தமிழ்நாட்டில் எத்தனை பகுதிகளில் இன்னைக்கு இருக்குது. சட்டம் போடுறான், ஒழிக்கணுங்கிறான், மேடை போட்டு பிரச்சாரம் பண்றான். டிவியை திறந்தா தீண்டாமை ஒரு தீமை. இந்திரா காந்தி காலத்தில் எமர்ஜென்சி போட்டு அவசர நிலை போட்டு தீண்டாமைக்கு எதிராக கடுமையான பிரச்சாரம் பண்ணாங்க. டிவியை திறந்தா ஒரு தீண்டாமைக்கு எதிராக அது பண்ணுவோம் இதை பண்ணுவோம் என்னென்னமோ மிரட்டி பார்த்தாங்க. எமர்ஜென்சில எல்லாம் குறைஞ்சிச்சு. இது குறைஞ்சி கலப்படம் குறைஞ்சிச்சு, அளவு நிறுவை மோசடி குறைஞ்சிச்சு. 50 கிராம் போட்டு 49 கிராம் இருந்தா உள்ள பிடிச்சு வச்சிருவான். இந்திரா காந்தியோட எமர்ஜென்சி காலத்துல ஒரு சோப்பு விற்கிறான், 180 கிராம் எடை போட்டிருக்கும். அட சோப்பு காஞ்சி போவாதா? காஞ்சி போய் நிறுத்து பார்க்கும் போது 178 இருந்துச்சுன்னு வைங்க, கொண்டே உள்ள வச்சிருவான். அப்ப எல்லாத்தையும் ஒழிக்க முடிச்சு எமர்ஜென்சியை போட்டு. இதை மட்டும் ஒழிக்க முடியல. எமர்ஜென்சியை போட்டு எல்லாத்தையுமே ஊழல ஒழிக்கப்பட்டுச்சு, லஞ்சம் ஒழிக்கப்பட்டுச்சு, அரசியல்வாதிகள் கொட்டம் அடக்கப்பட்டுச்சு. ஆனா தீண்டாமைக்கு தான் அதிகமான பிரச்சாரம் செய்யப்பட்டுச்சு. ஒழிக்க முடிஞ்சா முடியல.
அப்ப உலகத்துல எவனாலையும் இந்த தீண்டாமையை ஒழிச்சு கட்ட முடியல. அதே நேரத்தில் எப்ப முடியல? 20ஆம் நூற்றாண்டில் முடியவில்லை. கல்வி புரட்சி ஏற்பட்டிருக்குது, இந்த காலத்தில் முடியவில்லை. கம்ப்யூட்டர் கணினி புரட்சி ஏற்பட்டிருக்குது, இந்த காலத்தில் முடியவில்லை. மனிதனுடைய ரத்தத்தை ஆராய்ச்சி பண்ணி வெள்ளையனுக்கும் அதுதான் கருப்பனுக்கு அதுதான் என்று கண்டுபிடிச்சிருக்கிறோமே, அந்த காலத்தில் ஒழிக்க முடியவில்லை. அதையும் தாண்டி கடந்து ஜீனோம் வரைக்கும் ஊடுருவி அவனுடைய மரபணுவை எடுத்து அதை உடைச்சு பார்த்து அதுக்குள்ள உள்ளதை உடைச்சு பார்த்து கடைசியா ஜீனோமை உடைச்சு பார்த்து இப்படித்தான் அடுக்கி வச்சிருக்குது, இது எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது என்று கண்டுபிடிச்சிருக்கிறானே. இந்த யுகத்திலும் கூட எது ஒழியல? தீண்டாம ஒழியல, ஒழிக்க முடியல. அப்ப அது ரொம்ப கஷ்டமான காரியம். என்ன விளங்குது? தீண்டாமைங்கிறத எவனாலையும் ஒழிக்க முடியாது. ராணுவத்தை வச்சு ஒழிக்க முடியாது, போலீஸ வச்சு ஒழிக்க முடியாது, உத்தரவு போட்டு ஒழிக்க முடியாது, தண்டனை கொடுத்து ஒழிக்க முடியாது, சிறைச்சாலைக்கு அனுப்பி ஒழிக்க முடியாது. சரி, இதுல இத இஸ்லாம் ஒழிக்குது பாருங்க. இத எது ஒழிக்கவே முடியவில்லையோ, ஒழிக்கவே முடியாதோ, எல்லாரும் தோற்று போய் விட்டார்களோ, உலகமே சேர்ந்து முயற்சி பண்ணியும் கூட ஐநா சபையில தீர்மானம் கொண்டு வந்தும் கூட எதை ஒழிக்க முடியவில்லையோ, ஒழிப்பதிலே உலகமெல்லாம் தோற்று போய்விட்டதோ, அந்த தீண்டாமையை ஆட்சி இல்லாமல், அதிகாரம் இல்லாமல், பதவி இல்லாமல், சிறைச்சாலை இல்லாமல், போலீஸ் இல்லாமல், ராணுவம் இல்லாமல், படிப்பறிவு இல்லாமல், சிந்திக்கிற திறமை இல்லாமல் இந்த பாமர சமுதாயம் ஒழித்து காத்திருக்கிறது. இதுக்கு மேல என்ன அற்புதத்தை நீ தேடுற? ஒருத்தன் இருக்கிறான்னு உனக்கு வழங்கலையா? ஒருத்தன் இருந்து பண்றான்டா. எந்தெந்த படித்த உள்ளங்களுக்கு புரியாத ஒரு தத்துவத்தை உனக்கு மட்டும் புரிய வச்சு உள்ளத்துல ஏத்துறான. இதுக்கு மேல இஸ்லாம் ஒரு அற்புதங்களுக்கு எந்த சான்று தேடுற? என்னடா யாருக்கு முடியல? ஒரு பயலுக்கு முடியல. எப்படி உனக்கு முடிஞ்சு கொண்ட ஆட்சி இருக்குதா? அதிகாரம் இருக்குதா? 2ஆம் தரம் 3ஆம் தர நிலையில நீ நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். இந்த நாட்டில உன்னிடத்துல வந்து சேர்றான், உடனே ஒளிஞ்சு போயிடுது. கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாருங்க. இந்த நாட்டில் வாழ்கிற நம்ம முஸ்லிம்கள் ஆகிய நாம அரபு நாட்டில் வந்தோமா? நீங்க எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசா? அல்ல அபூபக்கர் சித்திக்குடைய பரம்பரையா? நீங்க எல்லாம் உமர் ரலியல்லாஹுடைய வழித்தோன்றல்களா? இல்ல. நம்மள யாரு? இந்த நாட்டிலே பிறந்த மக்கள். நாம் செட்டியார்களாக இருந்திருப்போம், தேவர்களாக இருந்திருப்போம், முதலியார்களாக இருந்திருப்போம், நாடார்களாக இருந்திருப்போம், தலித்துகளாக இருந்திருப்போம், ஏன் பிராமணராக கூட இருந்திருப்போம். நம்ம எல்லாம் வெவ்வேறு சமுதாயத்தில் இருந்தோம். இருந்தவர்கள் தான் நம்முடைய அப்பன் பாட்டன்மார்கள் இந்த மார்க்கம் சரியானது என்று ஏற்றுக்கொண்டார்கள். யாரை எடுத்துக்கொண்டாலும் ஒரு 3-4 தலைமுறைக்கு முன்னாடி போனா நீங்க முஸ்லீம் கிடையாது. ஒரு 5 தலைமுறைக்கு முன்னாடி போனா இங்க செட்டியார் பாதி இருப்பீங்க, நாடார் பாதி இருப்பீங்க, முதலியார் பாதி இருப்பீங்க. பாதினா ஒரு அளவு, அது எப்படி இத்தனை பாதி வரும்னு கேட்கக்கூடாது. அப்ப இப்படிலாம் இருந்திருப்பீங்க. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் செட்டியாரா இருந்து முஸ்லிமானவங்க எல்லாம் கை தூக்க வைப்போம். சரி, முதலியாரா இருந்து முஸ்லிமானவங்க, ஐயரா இருந்து முஸ்லிமானவங்க பாருங்களேன். இஸ்லாம் எப்படி ஒழிச்சிருக்குன்னு கேட்டா உத்தரங்கானா நம்ம எங்க இருந்து வந்த நமக்கே தெரியல. எப்படி ஒழிக்கிறது? இஸ்லாம் வந்து ஜாதியை ஒழிக்குது. எப்படி ஒழிக்குது? நான் எங்கிருந்து வந்தேன் எனக்கு தெரியும். நான் முஸ்லீம், அவ்வளவு எனக்கு தெரியும். நான் எங்க இருந்து வந்தேன் ஒருத்தருக்கு உங்களால சொல்ல முடியல. நீங்கள் எங்க இருந்து வந்தீர்கள் என்பதை செலவு ஒரே ஒருத்தர் கையை தூக்குனாரு. அவர் வந்து நேத்தோ முந்தானாலோ ஒரு தலைமுறைக்கு முன்னாடி வந்தவராக இருந்திருப்பார். அதனால அவருக்கு சொல்ல முடியுது. 3 தலைமுறையை தாண்டி விட்டால் நம்ம எந்த சமுதாயத்தில் இருந்து வந்து முஸ்லிமானோன்னு தெரியல என்று சொன்னா இப்படி ஒழிக்க முடியுமாங்க? அதாவது ஒழிக்கிறதுல நம்ம எங்க இருந்து வந்தோன்னு தெரியாத அளவுக்கு நம்மளே மறந்து போற அளவுக்கு நம்மளே மறந்துட்டோமே. இது அற்புதம் சொல்றீங்களா இல்லையா? இது உங்களுக்கு ஆச்சரியமா படலையா? நமக்கு எதுக்கு பயந்துகிட்டு நம்மள்ட்ட வந்து சேர்றான் எல்லாரும்? என்ன பவரை பயன்படுத்தி நீங்க இஸ்லாத்துல ஈர்த்துறீங்க? ஒண்ணு கிடையாது. சகோதரத்துவத்தை தான் பார்க்கலாம். இந்த சகோதரத்துவத்தை நீங்களா நிலைநாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க? இல்ல, நிச்சயமா இல்ல. எல்லா மனிதனை போலத்தான் நீங்கள் இருப்பீங்க. எல்லா மக்களை போல கடைசியா உட்காருங்க. எல்லா மக்களை போலத்தான் நீங்கள் இருப்பீங்க. ஆனா எல்லா மக்களையும் போல உங்களால் இருக்க முடியல. மாத்திரம் ஒருத்தன்
எப்படி மாத்துறான்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். ரெண்டு சைட மாத்தணுங்க. மாத்துறா இருந்தா நான் வசந்தவன் நினைக்கிறேன்னு என்னையும் மாத்தணும், நீ தாழ்ந்தவன் நினைக்கிறிய உன்னையும் மாத்தணும். ஒருத்தனை மட்டும் மாத்தி விட்டா நடக்காது. இவன் என்ன செய்வான், உங்க உயர்வை விட்டுக் கொடுக்காதீர்கள் இவன் பேசிட்டு போயிருவான். அவன் பேசுவான், அடக்குனா நிமிந்து திருப்பி அடியுமா. ஒருத்தனுக்கு தான் நீ வந்து கிளாஸ் நடத்த முடியுமே தவிர ரெண்டு பேரும் மாறணும். இப்ப மிதிக்கிறவனும் மிதிக்கிறத தப்புன்னு விளங்கணும். மிதிக்கப்படுறவனும் நான் குனிய குட்ட குட்ட குனிகிறவனும் அடைய, குனிய குனிய குற்றவனும் அடையன்னு சொல்லுவாங்க. ஒரு பழமொழி, குட்ட குட்ட குனிஞ்சாலும் அடைய திருப்பி ஏகிறன்னு. அது அவன் தான் குட்டுக்கு குனிஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னு குட்டிக்கிட்டு இருக்க கூடாது, அதுவும் முட்டாள்தனம். அப்ப என்ன செய்யணும், ரெண்டையும் மாத்தணும். இவன் மனசையும் மாத்தணும், அவன் மனசையும் மாத்தணும். நம்ம ஒரு சாதாரண ஆள் தான், அவன் கொஞ்சம் இறங்கணும். யாரு பிறப்பில் வசந்தவன் நினைக்கிறான அவன் கொஞ்சம் இறங்கணும். இவன் கீழே கிடக்கிறான நம்ம தான் சாதாரண ஆளு, நான் பிறப்புல தாழ்த்தவன், நான் வந்து கீழ் சாதி, அவனை கொஞ்சம் ஏத்தணும், அவனை கொஞ்சம் ஏத்தணும், இவனை கொஞ்சம் இறக்கணும், நடுவில் வச்சிடணும் சமமா. அப்படி செய்யற வேலையே இஸ்லாம் மட்டும் தானே செஞ்சுச்சு. நீங்க வன்கொடுமை தீண்டாம சட்டத்தை போட்டு இன்னும் சண்டையை தானே உண்டாக்குனீங்க, இன்னும் கலவரங்களை அதிகமாக்கி தானே போனீங்க, இன்னமும் சமூகங்களுக்கு இடையே விரிசல்கள் அதிகரிச்சுட்டு தானே போகுது. இது ஒரு அற்புத நிகழ்தா இல்லையா? இன்றைக்கு நம்ம நினைச்சு பார்க்கிறோம். நாங்கள் எல்லாம் ரொம்ப இளம்பிராயமாக இருந்த காலத்துல இந்த நாட்டில் 2 முஸ்லிம் ஜனாதிபதிகள் இருந்திருக்கிறாங்க. அரே டாக்டர் ஜாகிர் ஹுசேனும் ஃபஹருதீன் அலி அகமதும் ஜனாதிபதி, முஸ்லிம் ஜனாதிபதிங்க. இந்த ஜனாதிபதிகள் எல்லாம் பெருநாள் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வருவாங்க. வராட்டி முஸ்லிம் ஏத்துக்க மாட்டான்ல, மற்ற தொழுகிறானோ இல்லையோ பெருநாள் தொழுகைக்கு வந்துதான் ஆகணும். பெருநாள் தொழுகைக்கு வர்றான் பள்ளிவாசலுக்கு ஜனாதிபதி, இந்தியாவுல முதல் குடிமகன். நீங்க டெல்லி ஜும்மா மசூதியில பார்த்திருப்பீங்க. டெல்லி ஜும்மா மசூதியில ஃபுல் கவர் இருக்காது, மேல ஒரு அளவுக்கு தான் கவர் பண்ணிருப்பாங்க. மீதியெல்லாம் ஓபன் தரையாத்தர் கல் போட்டிருப்பாங்க. அந்த கல்லு சூடாகி கொதிக்கும். லோகர்லாம் தொழுவ போனோம்டா ஜும்மாவுக்குள்ள மண்டை வெடிக்கும். நாங்க டெல்லிக்கு போயிருந்த காலத்துல இப்ப எப்படி இருக்கு தெரியல, அது இப்ப அப்படித்தானா, இப்போ அப்படித்தான் இருக்குது. அப்ப முன்னாடி வந்தவனுக்கு தான் நிழல் கிடைக்கும். டெல்லி ஜும்மா மசூதியில ஒரு சபுல 1000 பேர் நின்று தொழக்கூடிய அந்த மசூதியில வெளியில வந்து வெயில் நேரம் நம்ம தாக்கும். உள்பள்ளி வெளிப்பள்ளியை ஓபனா விட்டுருப்பாங்க. பள்ளி உள்பள்ளி மட்டும் பள்ளிவாசலா இருக்கும். ஜாகிர் ஹுசேன் லேட்டா வர்றாரு பெருநாள் தொழுகைக்கு. வந்தா உள்ள எல்லாம் நிழல்ல உட்கார்ந்துட்டாங்க. முதல் குடிமகன் வர்றாரு, முன்னாடி 50 காரு, பின்னாடி 50 காரு, அதெல்லாம் வர்றாரு. எது வரைக்கும் தான் அதெல்லாம் அந்த பள்ளிவாசல் கேட்டு வரைக்கும் தான். நிறுத்து, சாதாரணமா வர்றாரு ஜனாதிபதி, எவனாச்சும் திரும்பி பார்க்கணுமே, அவன் பாட்டுக்கு எல்லாம் இருக்கான் பள்ளிவாசல் உட்காந்து, எவனும் திரும்பி பார்க்கல, கேட்க நாதி இல்ல. அவர் பாட்டுக்கு வர்றாரு, விலகு விலகு ஜனாதிபதி எவனா சொன்னா சொன்னா இழுத்து போட்டு அடிப்பான் சமுதாயம். எப்படி இஸ்லாம் மாத்திருக்குன்னு கேட்டா, சாதாரணமா முதல் ஸ்டெப் வேணும்னா நீ முதல்ல வரணும், நீ லேட்டா வந்திருக்கிற, லேட்டா வந்தா வெயில்ல நில்லு, சுடுற கல்லுல நில்லு, நின்று தொழுதார. 2 ஜனாதிபதி தொழுதிருக்கிறாங்களே வெட்ட வெயில்ல. ஜனாதிபதி நினைக்கிறான் நான் வசந்தவன் இல்ல, இவனு நினைக்கிறான் நீ என்னை மாதிரி மனுஷன் தான்டா. யாரு 2 பேரும் மாறுறான் பாருங்க, எப்படி இஸ்லாம் மாத்துதுண்டா. அவனையும் போட்டு கீழே மிதிக்குது. நீ ஜனாதிபதியா, இமயமலை உச்சியில் இருக்கிறியா, இந்த அரங்கத்து அளவுக்கு இறங்குறா கீழே, நீ விழுந்து கிடக்குறியா, இந்த அரங்கம் ஏறு, இங்க வா, 2 பேரும் வா, கீழே கிடக்கிறவன் ஏறு இங்க உட்காரு, மேல கிடக்கிறவன் ஏறு இங்க உட்காரு. இஸ்லாம்ங்கிற பிளாட்பாரம், ஒரு பிளாட்பாரம் போட்டுச்சு இஸ்லாம். அது எப்படிப்பட்ட பிளாட்பாரம், இதான் இஸ்லாம்ங்கிற மேல. உதாரணத்துக்கு இந்த பிளாட்பாரம் எப்படி பிளாட்பாரம்னா, கீழே இருக்கிறவன மேல தூக்குவோம், மேல இருக்கிறவன கீழே இறக்குவோம், கீழே ஒத்தனை கிடக்க கூடாது, மேல ஒத்தனை இருக்க கூடாது, இல்லங்க. இப்படி ஒரு பிளாட்பாரம் அமைச்சிருக்க, இது உங்களுக்கு ஆச்சரியமா இல்ல? இன்னைக்கு எடுத்துக்கிறோமே, நம்ம ரஹ்மான் கான் இருக்காரு மந்திரி, அவர் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு வர்றாரு, 1:30க்கு ஜும்மா தொழுக, அவர் 1:28க்கு பள்ளிவாசலுக்கு வர்றாரு. உதாரணத்துக்கு பள்ளிவாசல் எதுக்கு உதாரணம், தொழுவார் ஜும்மாவலாம், இந்த சம்பவம் உதாரணம். 1:28க்கு வர்றாரு, வந்தவுடனே கல்வி அமைச்சர் வர்றாரு. கல்வி அமைச்சரா இப்ப என்ன அமைச்சர், உள்ளாட்சி அமைச்சர், என்ன வருவாய்த்துறை, வருவாய் புதுசா கிடைச்சிருக்கு, வருவாய்த்துறை அமைச்சர் வர்றாரு. விலகு விலகு, முதல் சபையில் உட்கார வைப்பீங்களா, எந்த பள்ளியில உட்கார வைப்பீங்களா, அவர் தான் விரும்புவார, அவரோட வர்றவங்க அதை கேட்பாங்களா, வந்தா கடைசியில் நிக்க வேண்டியது, வெயில நிக்க வேண்டியதுதான். அப்ப யாரு வர்றான்னு கவனிக்காம உங்களை எப்படி மாத்திருக்கு இஸ்லாம், எப்படி மாத்திருக்கு.
நீனு சுயமரியாதை இழந்துடாத, நீனு கர்வம் பிடிச்சு அலைஞ்சிராத. மேல இருக்கிறவனே கர்வம் பிடிச்சு அலைஞ்சிராத, கீழே இருக்கிறவனே நீ உன்னைய நீயே தாழ்த்திக் கொள்ளாத. ரெண்டு பக்கம் கிளாஸ், ரெண்டு பக்கம் நடக்குது. இதனாலதான் இஸ்லாம் வெற்றி பெற முடியுது. எந்த அளவுக்கு வெற்றி? பள்ளிவாசல்ல போய் நின்றால் பாக்குறவங்க, நான் கேட்கிறேன், இன்றைக்கு நீங்கள் தொழுதிங்கல்ல, மகரிப் இஷா தொழுதிங்க, கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க, உங்களுக்கு பக்கத்துல நின்று தொழுதவன் யார் என்று உங்களால சொல்ல முடியாது. இந்த மாநாட்டில் விட்டுருங்க, அறிமுகம் இல்லாதவர்கள் கூட இருந்திருப்பாங்க. பெரும்பாலான உங்க ஊர்ல தொழும் போது கூட ஒரு 20 பேர் இந்த பள்ளிக்கு சொல்ல வரும்போது கூட இந்த பக்கம் நின்று தொழுதவர் யார், இந்த பக்கம் அது கூட நமக்கு தெரியாது. நம்ம எப்படி நிக்கிறோம்? பக்கத்தில் நிக்கிறவன் யார்? செட்டியாரா, முதலியாரா, ஐயரா, தலித்தா, அதான் போய் நிப்போம். ஏன் வேண்டாலும் பக்கத்தில் நிப்பான். அவன் யாரும் நமக்கு கவலையே கிடையாது. ஏன் வேண்டாலும் இந்த பக்கம் வந்து நிப்பான். அதை பத்தி நமக்கு பார்க்கவே மாட்டோம். சலாம் கூட அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லும் போது மூஞ்ச பார்த்தாலும் பார்ப்போம், இல்லாட்டாலும் இல்ல. சலாம் கொடுப்போம்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் போது இப்படி கொஞ்சம் நல்லா திரும்பினா மூஞ்சி தெரியும். அவன் அங்க திரும்பினா அதுவும் தெரியாது. நம்ம திரும்புற நேரம் பார்த்து அவனு திரும்பினா அதுவும் தெரியாம போயிடும். இப்படி நம்ம இருக்கிறவன் நம்மளை எப்படி மாத்துதுன்னு கேட்டா, இதை கவனிக்க கூட செய்யாது. உன் பக்கத்துல எவன் இருக்கிறான்னு கவனிக்காத அளவுக்கு போயிட்டோமங்க. கவனிச்சாதான தீண்டாம வரும். இவன் நிக்கிறான, இந்த பையன் நம்ம ஒன்னா கவனிச்சாலும் தீண்டாம வரும். உன்னைய கடவுளுக்கு முன்னாடி கவனிக்காதவனாக மாற்றி வச்சிருக்கிற. உனக்கு முன்னாடி ஒருத்தன் நிப்பான், உங்களுக்கு முன் சபையில் நின்றவன் யார் சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல முடியாது. நேற்று இஸ்லாத்துக்கு வந்த ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்காரன் இருப்பான், அவன் முதல் சபையில் நிற்பான். சஜிதா செய்யும் போது அவனுடைய காலில் உன்னுடைய தலை படும். அதை பத்தி கொஞ்சமாச்சு நீ அருவருப்படைஞ்சிருப்பியா? கொஞ்சம் என்னடா உன் காலில் தள்ள கேட்டிருப்பியா? தொழுது முடிச்சவன சட்டையை பிடிச்சி உதச்சிருப்பியா? வேற சமுதாயத்தில் செஞ்சா அவன் என்ன கதிக்கு ஆளாவான்? அவன் தலைய காலில் பட்ட விடுவானாங்க. அட கிட்டத்தில் நிக்க விட மாட்டேங்கிறான், ஒரு இடத்து வரைக்கும் வர விட மாட்டேங்கிறான். இங்க என்ன அற்புதம் நடக்குது? அவன் காலு நம்ம தலையில, பாரம்பரிய முஸ்லிம் சொல்லிக்கிறிய உன் தலையில. நேத்து வந்தானு அவனுடைய கால் உரசுது, அதை பத்தி உனக்கு கவலை இல்ல, அதை பத்தி ஒரு அருவருப்பு இல்ல, அதை பத்தி ஒரு ஈடுபாடு இல்ல. அவனும் மனுஷன், நானும் மனுஷன், அவனும் அல்லாஹ்வின் அடியான், நானும் அல்லாஹ்வின் அடியான். இதை விட வேற என்ன அற்புதம் தேடுறீங்க? இதை தத்துவமா பாக்குற ரெண்டாவது விஷயம். இது சாத்தியம், எப்படி சாத்தியம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மள மாதிரி ஒரு கூமட்ட சமுதாயத்தை இப்படி பண்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு படிக்காத சமுதாயத்தை, ஒரு பெரிய விவரம் இல்லாத ஒரு சமுதாயத்தை எப்படி நம்மளை பண்படுத்தி இருக்குது. இந்த விஷயத்தை யாருக்கு வழங்க முடியல? பேப்பர் பாத்தீங்களா? ஒரு மாசம் இருக்கும், ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஊபியில ஒரு கோர்ட்ல ஜட்ஜி, ஊபியில நீதிமன்றத்தில் ஜட்ஜா இருக்கிறார் ஒரு தலித்து. அவர் வாலண்டரியா ரிட்டையர்மெண்ட் வாங்கி போயிட்டாரு. அந்த இடத்துல ஒரு உயர் சாதிக்காரர் நீதிபதியா நியமிக்கப்படுறார். 3 வாரத்துக்கு முந்தி நம்ம இந்தியாவில் நடந்த சம்பவம் தான். இந்தியாவிலே பெரிய மாநிலம் ஊபியில் நடந்த சம்பவம். இந்த நீதிபதி வந்தவன பாக்குறாரு, இந்த சீட்டு தலித்து உட்கார்ந்த சீட்ல, இந்த கோர்ட்டு தலித்து தீர்ப்பளிச்ச கோர்ட்டுல, தலித்து தீர்ப்பளிச்சா அந்த கோர்ட்டே சீட்டா இருக்குமே, அந்த சீட்டை தீட்டாகி போயிருக்குமே அப்படி நினைச்சு கங்கை நீரை வரவழைச்சு தீட்டு கழிக்கிறார், கழுவி விடுறார். தலித்து உட்கார்ந்த சேர யாரு கழுவுறா? படிக்காத கூமுட்ட கழுவல, படிக்காத சமுதாயம் உன்னை பார்த்து சொல்றான, நீ கழுவல. ஜட்ஜி இந்தியாவுடைய சட்டத்தை கட்டி காப்பேன் என்று சொல்லி பதவி பிரமாணம் எடுத்து உட்கார்ந்து தீர்ப்பு வழங்குற இடத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஜட்ஜி இத கழுவு விடுறான், கோர்ட்டையும் கழுவுறான், அவன் உட்கார்ந்த சீட்டையும் கழுவுறான். இதை எதிர்த்து அந்த நீதிபதி, தலித் நீதிபதி சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போடுறாரு. சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதி, தலைமை நீதிபதி ஆனந்துடைய தலைமையில ஒரு பெஞ்சு போட்டு இன்னைக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல இதை எதிர்த்து வழக்கு. இப்ப எங்க போயிருக்கு பாருங்க. நாடு சுதந்திரம் அடைஞ்சு 50 வருஷத்துக்கு பிறகு அவன் படிச்ச அந்த சட்டத்தை நானும் படிச்சேன், நானும் மனுஷன், அவனும் மனுஷன். இது யாருக்கு தெரியல? ஒரு ஜட்ஜுக்கு தெரியல. யாருக்கு தெரியுது? டிஆத்திர பக்கீர் மஸ்தானுக்கு தெரியுது. ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு, ஒரு மாஜிஸ்ட்ரேட் ஜட்ஜுக்கு தெரியல, ஒரு செஷன்ஸ் கோர்ட் ஜட்ஜுக்கு தெரியல, ஒரு பாத்திமாவுக்கு தெரியுது, ஒரு ஆயிஷாவுக்கு தெரியுது, கை நாட்டு ஆயிஷாவுக்கு தெரியுது. கைரேக வைக்கக்கூடிய ஆயிஷாவுக்கு தெரிஞ்ச விஷயம் யாருக்கு தெரியல? இது உங்களுக்கு அற்புதமா தெரியலையா?
அப்ப இஸ்லாம் அல்லாஹ் ஒரு ரசூல் அனுப்பி அற்புதம் காட்ட வேண்டியது இல்ல, முன்னாடியே அள்ளி விட்டு பாடுறா. இதுக்கு மேல என்னடா வேணும்? கண்ணு முன்னாடி இப்படி காட்டிக்கிட்டு இருக்கிறான். இந்த அற்புதம் அவுலியா செய்யற அற்புதம் இல்ல. அவுலியாக்கள் பேர்ல பித்தலாட்டம் பண்றாங்களே, நம்ம பார்க்காத ஒன்ற கதைகளை அவுத்துறாங்க, அந்த அற்புதம் இல்ல. நீ நேர பார்க்கிற அற்புதம், நானே இப்ப நேர பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அற்புதம், உலகமே பார்க்கிற அற்புதம், வேற மதத்துக்காரன் பார்க்கிற அற்புதம், வேற ஜாதிக்காரனுக்கு கண்ணுக்கு தெரிகிற அற்புதம். இது கதை இல்ல, கற்பனை இல்ல. இந்த மாதிரியான அற்புதத்துக்கு மேல வேற என்ன அற்புதம் நீங்க யோசிக்கணும். நிச்சயமா இது அல்லாஹ்வுடைய மார்க்கமா தவிர இருக்க முடியாது. அவனுக்கெல்லாம் முடியாதது நமக்கு மட்டும் ஏன் முடியுது? அவருக்கெல்லாம் சாத்தியமாகாதது நமக்கு மட்டும் எப்படி சாத்தியமாகுது? நினைச்சு பார்த்தா இதுக்கு தவிர இதை தாண்டின அற்புதம் தேவையே இல்லை.